Hey guys, welcome to Pradosh Prabha vlog. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். கத்திரிக்காய் சட்னி வந்து எப்படி சீக்கிரம் ஈஸியா செய்யலாம்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் சட்னி வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்டா இருக்கும். குழந்தைகளுக்குமே கொடுக்கலாம். காரம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு கத்திரிக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு 3 உருளைக்கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய தக்காளியாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு தக்காளி கூட போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 7 பச்சை மிளகாய் வந்து கீரி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகா தான் இந்த சட்னிக்கே காரம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி. இந்த சட்னி வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம நறுக்குன பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப நம்ம வதக்கணும் தேவையில்லை, ஏன்னா குக்கரில் விசில் வைக்கிறனால அதுவே வந்து டக்குன்னு வெந்துடும். அப்புறம் நம்ம ஃபைனலாக நறுக்கியிருக்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறையா தண்ணி ஊற்ற வேணாம். ஃபைனலாக கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். 7 விசில் வரைக்கும் விட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த சூட்லேயே வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை உள்ளே ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. அது இல்லைன்னா பீட்ரு ஏதாவது இருந்தால் அதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்த பருப்பு, காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை. இப்போ ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுந்த பருப்பு, அது லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், கடைசியாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே வந்து உள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக கத்திரிக்காய் சட்னி பண்ணிடலாம். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் வந்து இட்லி, கத்திரிக்காய் சட்னி, தக்காளி சட்னி தான். உங்கள் வீட்டில் என்ன டின்னருன்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.